அப்புறம் ராஜசேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் என் மனைவியோட, வந்து பார்த்தா செருப்பு காணோம், செருப்பு காணாம போது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக போகிறோம். எதிர்க்க வந்து ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு வராங்க, ஊர்வலம் போகுது. நம்பர் 2, கோவிலில் குங்குமம் கொடுப்பாங்க, குங்குமம் கொட்டிடும். 3வது செருப்பு காணப்போம். இதெல்லாம் ஒரே குட்டைக்குள் ஊறிய மட்டைகள் தான். நம்ம ஆளுங்க வந்து நம்ம நல்ல விஷயமாக போகும்போது ஒரு கெட்ட விஷயம் வரும்போது அதை பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்பர் 2, குங்குமம் கொட்டிடுச்சு. இந்த கோயிலையோ வீட்லேயோ குங்குமம் கொட்டிச்சா நல்ல சகுனம். குங்குமம் கொட்டினா கெட்ட சகுனம் தான். ஒரு பிரேதம் ஆப்போசிட்டில் வருது, ஒரு நல்ல விஷயத்தில் போனால் கெட்ட சகுனம் தான். அதே போல் செருப்பு காணாமல் போச்சுன்னா நாம் வந்து அது போல் நடந்த 2 நெகட்டிவான விஷயங்களையும் பாசிட்டிவாக சொல்கிறது போல், செருப்பு காணாமல் போச்சுன்னா அந்த சனீஸ்வரன் உன் காலை விட்டு போயிட்டாரு, உன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருக்கோம். நான் கேட்குற ராஜசேகர், நான் சும்மா ஜாலியாக பேசுகிறேன், இதை மனசுக்குலாம் கொண்டு போகாதீங்க. நீங்கள் உங்கள் மனைவியோடு போகிறீங்க, செருப்பை பாதுகாப்பாக வைக்காமல் அது வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டு நான் வச்ச இடத்துல செருப்பு காணும், செருப்பை திருவிட்டு போனாங்கன்னா அது உங்களுக்கு அஜாக்கிரதையை குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து வரிசையாக வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நான் பிரதர், உங்களுக்கு என்ன வயசாக தெரியாது, நான் ஒரு ஜாலியாக ஜோவிலாக கம்யூனிகேட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப விளையாட்டாக இருக்கீங்க, யூஆர் நாட் சீரியஸ். இப்போ இந்த செருப்பு 50 ரூபா 100 ரூபாவோ பிரிக்கன் ஸ்டாக்கோ கீனோ ஏதோ ஒரு செருப்பு 10,000 20,000 செருப்புனா கூட அந்த செருப்புக்கு நீங்கள் உழைச்சிருப்பீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க. அப்போ அந்த பணத்தை நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு செருப்புக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பணம் குறித்த அறிவு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். செருப்பு காணாமல் போச்சுன்னா இப்போ சாமி கும்பிட்டதோட இம்பாக்ட், ஐயோ செருப்பு வச்சு திங்கிங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. கோயிலுக்கு போனீங்கன்னா மரியாதையாக செருப்பை ரூமில் விட்டு போங்க, இல்லை காரில் விட்டு போங்க, பைக்கில் எங்கன்னா லாக் போட்டு போங்க, பேக் உள்ளே வச்சு பெட்டியில் வச்சுட்டு போங்க. எங்கேயாவது பொது இடத்துலலாம் வந்து அந்த நம்பருக்கு டோக்கன் வாங்கிட்டு நம்பருக்கு அந்த பாக்ஸில் போட்டு போங்க, ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அங்கே கோயிலுக்கு வெளியில் செருப்பு வச்சுட்டா பகவான் வந்து உங்கள் செருப்பை பார்த்துக்கணுமா, முருகரோ ஆண்டாளோ பார்த்துட்டு இருக்கணுமா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ தவறு உங்கள்கிட்ட தான். ஸோ செருப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய ஒழுங்கினத்தை தான் காண்பிக்கின்றது. நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்.